வண்டர்ஃபுல் காட், அதிசயமான தேவன். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமம் அதிசயமான நாமம் என்று அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் ஓரல் ராபர்ட்ஸ் ஒரு பெரிய இவாஞ்சலிஸ்ட் எப்பெல்லாம் ஜனங்க கிட்ட பேசுகிறாரோ அப்போல்லாம் இப்படியாய் சொல்லுவாராம், நாம் அற்புதமான தேவனை ஏற்றுக்கொண்டிருந்தால் மாத்திரம் போதாது, அவரிடத்துலேருந்து நம்ம அற்புதங்களையும் அதிசயங்களையும் எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 18லிருந்து 20 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, மனோவா கர்த்தருடைய தூதனானவரை நோக்கி உங்களுடைய நாமம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் பெற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா, வண்டர்ஃபுல், என்னுடைய நாமம் அதிசயமான நாமம் அப்படின்னு சொல்லி பதிலை பெற்றுக்கொள்ளுகிறாரு. அவருடைய வாழ்க்கையில் அதிசயமாக ஒரு பிள்ளையும் பெற்றெடுக்கிறாரு. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அதிசயமான தேவனை பற்றி வாசித்த மாத்திரம் போதாது, நாமளும் விசுவாசித்து எதிர்பார்க்கும் பொழுது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதிசயமான அற்புதமான காரியங்களை அவர் செயல்படுத்த உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எக்ஸ்பெக்ட் கிரேட் miracles from God.